மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வித்தியாசமான நபி, ஒரு வித்தியாசமான ஆட்சியாளர். உலகத்திற்கு வந்தவர்கள் வேண்டுமென்றால் சில பகுதிகளை மனிதர்களை ஆட்சி செய்தார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். மனிதர்களையும் ஆட்சி செய்தார்கள், ஜின்களையும் ஆட்சி செய்தார்கள். பறவைகள், மிருகங்களுடைய பாஷை, பறவையுடைய பாஷையை அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுக்கு நாங்கள் காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அந்த காற்று அவர்களையும் அவர்களுடைய முழு பரிவாரங்களையும் சேர்த்து சுமந்து கொண்டு பறக்கும். காலையில ஃபஜ்ருக்கு பின்னால பலஸ்தீனத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க பிரயாணத்தை. பகல் வேளையில ஈரானுடைய இஸ்தஹரி என்ற அந்த நகரத்தை அடைந்து விடுவார்கள். மீண்டும் பகல் பொழுதுல இஸ்தஹரி என்ற இடத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள். மாலையில ஆப்கானிஸ்தானுடைய காபூலை அடைந்து விடுவார்கள். கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டருடைய தொலை தூரம். இன்று விமானத்திலே பறந்தவர்களுக்கு தெரியும், விமானம் டேக் ஆஃப் பண்ணி மேலே பறக்க ஆரம்பித்தால் ஒரு மணி நேரத்திற்கு 1000 கிலோமீட்டருடைய வேகத்தில் பறக்கும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அவர்கள் பறந்த அந்த தூரம் சுமார் 5000 கிலோமீட்டர். சுமார் 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 500 கிலோமீட்டருடைய தொலை தூரத்தில் வேகத்தில் அந்த காற்று அவர்களை சுமந்து சென்றது என்றால் இது சாதாரணமான ஒரு அற்புதமா? இது சாதாரணமான ஒரு சக்தியா?